மேடம் சார் மேல சாஞ்சி கொஞ்சம் சிரிங்க மேடம். சத்யா வா சாஞ்சிக்கோ. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஸ்மைல் லேசா ஆர்டிபிஷியலா இருக்கு, கொஞ்சம் கேஷுவலா. சத்யா என்னாச்சு? ஓகேவா? வா சாஞ்சிக்கோ. சூப்பர் சார். சார் நெக்ஸ்ட் போஸ். மேல இப்படி கைய போட்டுக்கோ. சூப்பர் சார், சூப்பர் சார். நெக்ஸ்ட் போஸ். பாஸ் இப்ப எடுத்த ஆங்கிள்லாம் ஓகே தானே? ஒரு நிமிஷம் சார், செக் பண்றேன். என்ன ப்ரோ ஓகேவா? சார் சூப்பரா வந்திருக்கு சார். ப்ரோ வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமா சார். ஒரு சின்ன ஷாட். ஓகே. சத்யா நீ என்ன பண்ற? என் கைய பிடிச்சு அப்படியே ரோல் ஆகி என் மேல சாயிர. நான் பின்னாடி சாயிற மாதிரி ஒரு ஜர்க்க கொடுத்து ஸ்டெடி ஆயிடுறேன். அப்புறம் க்ளோஸ் அப்ல ஒரு கியூட் சிரிப்பு. ஓகேவா? ரெடியா? போலாமா? ரெடி சார். ஆக்ஷன் சார். ஓய் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. மேடம் உங்க ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே இல்ல மேடம். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா மேடம்? ஜூஸ் வேணா எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்ல சத்யா இந்த ஒரு ஷாட் மட்டும் எடுத்துக்கலாம் சரியா? இங்க பாரு, இப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கண்ணை ஹாஃப் மூடி ஹாஃப் திறந்து ஒரு ரோல் பண்ணி என் மேல சாயணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? தம்பி ஒரு நிமிஷம். ஓகே மேடம். அம்மா இருங்க, நகையெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, கரெக்ட் பண்ணிடுறேன். பண்ணிக்கோங்க மேடம். சத்யா ஏன் இப்படி உருன்னு இருக்க? அம்மா அக்கா எங்க? அவ இங்கதான் இருக்கா சத்யா, அவளை விடு. நீ ஏன் இப்படி உம்முனே இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. இப்படி நீ இருந்தா நீயே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ. ஆனா இது அக்காவுக்கு நடக்க வேண்டிய போட்டோ ஷூட்மா. ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? ரொம்ப நேரம் நடிக்க முடியல. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. இப்படி ஏதாவது குழப்பத்தை நீயே உண்டு பண்ணிராத. தயவு செஞ்சு சிரி. தேங்க்ஸ் பா. இட்ஸ் ஓகே மேடம். நீங்க எடுங்க. ஓகே மேடம். கையை இப்படி ஹார்ட் ஷேப்ல வைங்க மேடம். சார் நீங்க வேற லெவல் சார். சார் இந்தாங்க இந்த ரோஸ் மில்க அவங்களுக்கு குடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுங்க. கொடுங்க கொடுங்க. எப்படி அசத்தலன்னு மட்டும் பாருங்க. ஓகே சார். ரெடி சார். சார் ரோஸ் மில்கையே ரோஸ் குடுக்குற மாதிரி கொடுத்து அசத்துறீங்களே சார். மேடம் சாரை நீங்க ரொமான்டிக்கா பார்த்து அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டு நில்லுங்க மேடம். சரி சார் அத கொடுங்க சார். சூப்பரா வந்திருக்கு சார். தேங்க்யூ சோ மச். சத்யா இப்ப நீ வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே பாரு. நான் உன் நாடிய பிடிச்சு உன் முகத்தை திருப்புறேன். சார் சூப்பர் சார். நெக்ஸ்ட் போஸ். ரெண்டு பேரும் ஆர்ம்ஸ காட்டுற மாதிரி ப்ரோ. ஆர்ம்ஸ இப்படி காட்டினா ஓகேவா? சார் வேற லெவல் சார். அப்படியா? தேங்க் யூ. என்ன சத்யா கேப்ஷனுக்கு குஸ்தி போடுங்க, குஷி ஆகுங்க, காதல்னு கேப்ஷன் போடுங்க. ஓகே சார்.
சார் சார் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. விடுங்க அர்ஜுன். சார் சூப்பரா இருக்கு சார். இப்போ என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி நில்லுங்க போதும். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ப்ரோ ஓகே ஓகே சார். ஏய் சத்யா, அதுக்குள்ள போட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சா? பார்த்தேன். உன் ஆள் பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாரே. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத வரைஞ்சு கட்டிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ண. ஏய் அக்கா எங்க? ஏய் நீ வேற யார் காதுலயாவது விழுந்துற போகுது. அதுவும் உன் மாமியார் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். இரிட்டேட் பண்ணாத கல்யாணி. எனக்கு இப்ப அக்கா வந்தே ஆகணும். எங்க இருக்கான்னு கேளு. கிளம்பிட்டாங்களா இல்லையா? ஏய் அவங்க எல்லாரும் வரப்ப வரட்டுமே, நீ போய் உன் வேலையை பாரு. போ போ போ, உன் ஆளு தேடுவார். போ. விளையாடுத கல்யாணி. என் மனசுல எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அக்கா எங்க இருக்கான்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. உனக்கு புரியுதா? இப்ப எங்களுக்கு நடந்த இந்த போட்டோ ஷூட் அக்காவுக்கும் அபிமாமாவுக்கும் நடக்க வேண்டியது. ஆனா நான் அங்க நின்னு சிரிச்சு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவ மனசு எப்படி வருத்தப்படும்? அத நினைச்சு என்னால எப்படி சிரிக்க முடியும்? ஏய் நீ என்ன பேசுற சத்யா? தெரிஞ்சுதான் பேசுறியா? இது என்ன அபிக்கும் உன் அக்காவுக்கும் நடக்கிற போட்டோ ஷூட்டா? உனக்கு வேணா ஆசையா இருக்கலாம், ஆனா நடக்குமான்னு யோசிக்க வேண்டாம். இப்போ போட்டோ ஷூட்ல போய் உங்க அக்காவை நிறுத்த முடியுமா? முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தா எதுவுமே நடக்காதுதான். ஆனா அக்காவுக்கும் அபிமாமாவுக்கும் இப்ப போட்டோ ஷூட் நடந்தே ஆகணும். எப்படி சத்யா? அது எப்படி முடியும்? முடியும், நடத்தி காட்டுறேன். அண்ணே மேடம் நீங்க போய் காரை பார்க் பண்ணிட்டு நிதானமா சாப்பிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல. சரிங்க மேடம்.